வெல்கம் டு மை சேனல் குக் வித் பவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அக்காரவடிசல். பச்சை அரிசி 100 கிராம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே பச்சை பருப்பு 1 ஸ்பூன், அதாவது 100 கிராம் அரிசிக்கு 1 ஸ்பூன் பச்சை பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவி ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக 30 மினிட்ஸ் இதை நீங்கள் ஊற வச்சுருங்க. நெய் 5 டேபிள் ஸ்பூன்ஸ். வெல்லம் 200 கிராம், அதாவது 1 கப் பச்சை அரிசிக்கு 2 கப் வெல்லம். உங்களுக்கு கிராம் கணக்கு மெஷர்மெண்ட் தெரியலனா 1 கப் எடுத்து அளந்துக்கோங்க. சேம் கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். பால் 600 ml, அதாவது 1 கப் அரிசிக்கு 6 கப் பால். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன். முந்திரி சிறிதளவு. உலர்ந்த திராட்சை சிறிதளவு. குங்குமப்பூ 1 பிஞ்ச். நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும், அதனால நல்ல திக்கான ஹெவி கோட்டட் பேன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம சோக் பண்ணி வச்சிருக்க அரிசியை போட்டுக்கலாம். இந்த அரிசியோட நம்ம எடுத்து வச்சிருக்க 5 ஸ்பூன் நெய்யில் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா வறு எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்மெல் நல்லா வரணும், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெய்யில் வதக்கினதுக்கு அப்புறமா 500 ml பாலை மட்டும் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் அரிசிக்கு 6 கப் பால் நம்ம எடுத்துருந்தோம், ஆனால் இதில் 5 கப் பாலை மட்டும் ஊற்றி வேக வைக்க போகிறோம். கரெக்டாக 20 மினிட்ஸில் இந்த அரிசி நல்லா வெந்து பால் சுண்டி வந்துடும். இதுக்கு இடையில நீங்கள் கலந்து வைக்கோங்க ஓப்பன் பண்ணி. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா லிட் ஓப்பன் பண்ணி இதில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த ரைஸை ஃபுல்லாக குக் பண்ண விட்டுருங்க. கரெக்டாக 30 மினிட்ஸில் இந்த ரெசிபியை நம்ம குக் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரெசிபி ஸ்ரீரங்கமில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு இதை நெய்வேத்தியமாக வச்சு படைப்பாங்க. கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரிமைனிங் வச்சிருந்த 1 கப் பாலை இப்போ ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் முன்னாடியே வெல்லம் ஆட் பண்ணோன்னா சில சமயம் அந்த வெல்லத்தினால பால் திரிஞ்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பால் நெய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம எல்லாம் மிக்சரும் முடிச்சதுக்கப்புறம் தான் இதுக்கு ஸ்வீட்டை சேர்க்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை ஆட் பண்ணி இதில் கரெக்டாக 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியலைன்னா அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். வெல்லமை நல்லா கரைக்கலாம். இந்த வெல்லத்துக்கு பதம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லா இந்த வெல்லத்தை மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கட்டியெல்லாம் இல்லாமல் கரையணும். கட்டியெல்லாம் இல்லாமல் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. வெல்லம் கரைஞ்சாலே உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லமை நம்மளோட ரெசிபியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா சில சமயம் வெல்லத்தில் வந்துட்டு அழுக்கு டஸ்ட் ஏதாச்சும் இருக்கும். ஸோ தட் அதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் மிக்ஸ் பண்ணோடனே கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும், ஆனால் போக போக இந்த ரெசிபி நல்லா திக்காயிட்டே வந்துடும். இப்போ வெல்லம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஏலக்காய் தூள் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இருந்தாலும் அதை 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க, ஆனால் நான் இன்னைக்கு ஆட் பண்ணல. இப்போ ஒரு தாளிக்கிற பேனில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா உருகினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கோங்க. அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே உலர்ந்த திராட்சை அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது ரெண்டும் நல்லா உப்பி நல்லா பொன்னிறமாக வறுந்து வந்ததுக்கப்புறமா இது நம்மளோட ரெசிபியில் ஆட் பண்ணிக்கோங்க.
இதில் பச்சை கற்பூரம் நான் ஏன் ஆட் பண்ண சொன்னேன்னா, பெருமாள் கோவிலில் தர அதே ஸ்மெல் வரும், அதே ஃப்ளேவர் வந்துடும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ண சொன்னேன். அது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் தான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ லாஸ்ட்டாக லெஃப்ட் ஓவர் கீயையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் கரெக்டாக 5 ஸ்பூன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது எந்தெந்த டைமில் நம்ம ஆட் பண்ணணுமோ அதை கரெக்டாக அந்த டைமில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நெய் ஆட் பண்ண உடனே இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சாஃப்ரானை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். நம்மளோட ரெசிபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ட்ரெடிஷ்னல் அக்கார வடிசல்